ஹாய் கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைனு யூனிகானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டயாஃபார்ம் இல்லாத மாடலில் ஒரு கார்பரேட்டர் வந்துச்சு. அந்த கார்பரேட்டர் போட்டால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்பரேட்டர் ரைஸ் ஆகுது, அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகுது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சரி டயாஃபார்ம் இல்லாத மாடலில் கார்பரேட்டர் வாங்கி போடலாம், கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாஃபார்ம் இல்லாத மாடலில் கார்பரேட்டர் வாங்கி போட்டோம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 55 வரைக்கும் தர அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்பேக்கோவில் வந்து இதுக்கே சைனுக்கு தனியாகவும் யூனிகானுக்கு தனியாகவும் வந்திருக்கு கார்பரேட்டர். இதில் சைனில் வந்து 125க்கும் தனியாக வந்திருக்கு. அந்த கார்பரேட்டர் தான் வாங்கி போட்டோம். உங்களுக்கே பார்த்தா தெரியாது, டயாஃபார்ம் இருக்குது, இது டயாஃபார்ம் இல்லாத மாடலு. இந்த ஸ்பேக்கோ கார்பரேட்டர் உங்களுக்கு தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி ஆட்டோ கேரேஜ் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடுறேன், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், போய் டிஎம் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஒரே செல்ஃபில் வந்து அழகாக ஸ்டார்ட் ஆகி ஓடிச்சு. வேணும்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் டிஎம் பண்ணி அந்த ஐடியில் போய் வாங்கிக்கிங்க. நம்மளுக்கு கார்பரேட்டர் நல்லா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓட்டி பார்த்தோம், ஒரு நாள் நிறுத்தி ஓட்டி பார்த்தோம், வண்டி அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பாய்.